தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் தங்கியுள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் தங்கியுள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த தீ விபத்து நடைபெற்றுள்ளது. முதலமைச்சர் விஜய் தங்கியுள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளதாக தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க புறப்பட்ட சிறிது நேரத்தில் அங்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு இல்லத்தின் உணவு கூடத்தில் இருந்த ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளதாக தற்போதைய செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த தீ விபத்து குறித்தான மேலும் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசு இல்லத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில தங்கி இருக்கிறார். நிதி ஆயோக் உள்ளிட்ட கூட்டங்கள்ல பங்கேற்பதற்காக டெல்லி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் 3 நாள் அரசு முறை பயணத்துல டெல்லி சாணக்கியாபுரியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தங்கி இருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்பதற்காக தமிழ்நாடு அரசு இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். சென்ற சில நிமிடங்கள்லேயே தமிழ்நாடு இல்லத்தில் கீழ்த்தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய உணவு கூடத்துல திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் என்பது சொல்லப்பட்டது. உடனடியாக ஊடகவியலாளர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அந்த உணவு கூடம் முழுவதுமே புகை மூட்டமாக காட்சி அளித்தது. தீ அணைப்பான் கருவிகளை கொண்டு தீயை அணைக்கக்கூடிய பணிகள்ல பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. முதற்கட்டமா விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் ஏசியில ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்ற தகவல்களை வழங்கியிருந்தாங்க. முதலமைச்சருடைய பாதுகாப்புக்காக வந்திருக்கக்கூடிய காவல்துறை பணியாளர்கள் அனைவருமே அந்த குறிப்பிட்ட உணவு கூடத்தில் அமர்ந்து உணவு அருந்தி கொண்டிருந்த போது திடீரென அந்த தீ விபத்து ஏற்பட்டதனால் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கையோடு அனைவருமே மூக்கை மூடியவாறு உடனடியாக அந்த புகை மூட்டத்திலிருந்து வெளியேறிய இந்த காட்சிகளையும் இப்ப நம்ம பார்க்க முடிகிறது. இது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்து என்றுதான் முதற்கட்டமாக அதிகாரிகள் தகவல்களை சொல்றாங்க. மின் கசிவு என்பது ஏற்பட்டதன் காரணமாக அதிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டது. ஆனால் சில நிமிடங்களே அந்த தீ நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம், புகை மூட்டமாக மட்டும் காட்சி அளித்தது அப்படின்ற தகவல்களையும் சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த 3 நாள் அரசு முறை பயணத்துல நேற்று இன்று என 2 நாட்களாக தமிழ்நாடு அரசு இல்லத்துல தங்கி வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்துல குறிப்பிட்ட தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்ற சில நிமிடங்கள்ல இந்த தீ விபத்து ஏற்பட்டது ஒரு தமிழ்நாடு அரசு இல்லத்து முழுவதுமே ஒரு பரபரப்பாக்கியது. ஜெயா, தமிழ்நாடு அரசு இல்லத்தில் முதல்வர் விஜய் தங்கியிருந்த வீட்டில் தீ விபத்து குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.